அத்தை, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அத்தை. 2 நாள் தான்மா டைம். போனமா வந்தமான்னு இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. போயிட்டு வா. அம்மா, எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டாமா. லவ் யூ மோனிகா, மை டியர் மோனிகா. 2 நாள் ஆச்சு, போன் வரல, ஒண்ணு வரல, வர்றேன்ட்டு போனா. பாக்கலாம், போன் பண்ணி பாக்கலாம். ஐயோ, இந்த சூனியக்காரி கூப்பிடுறாளே, என்ன சொல்றது? ஹலோ, சொல்லுங்க அத்தை. என்ன சித்ரா, 2 நாள்ல வரேன்ட்டு போன, இன்னும் ஆளக்கான என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்னும் 2 நாள் ஆகலையா? உடம்பு சரியில்லை அத்தை, இன்னொரு 10 நாள் கழிச்சு வர அத்தை. சரி இரு, வீடியோ கால் பண்றேன், வீடியோ கால்ல வா. வீடியோ காலா? சரி அத்தை. ஐயோ, வீடியோ கால் வரேன்னு சொல்றாளே. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ஹலோ, என்னாச்சுமா? உடம்பு சரியில்லை அத்தை, 10 நாள் கழிச்சு வந்துடுற அத்தை. உடம்பு சரியில்லையா? சரி சரி, நல்லா பண்ணிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டே வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நல்லா உடம்பு பார்த்துட்டு வா. ஓகே ஓகே அத்தை. சரி அத்தை. சூன்யக்காரி நம்பிட்டா. இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்ல, தொட்டவன தப்பிக்கான விட்டதும் இல்ல. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. எங்க போறா இவா? ஏய் சித்ரா, நில்லு, இவா ஒரு நிமிஷம். என்ன கையில் இந்த வளையல் போட்டிருக்க? எத்தனை வாட்டி நான் சொல்றேன், போறப்போ தங்க வளையல் போட்டுட்டு போ வெளியில அப்படின்னு. தங்கத்துக்கு தங்கம் தான் நல்லா இருக்கும். கண்மணியோட மருமக நீ. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்படி போட்டு போலாமா? கழட்டு 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 போடுதே. எத்தனை வாட்டி தான் சொல்றதோ தெரியல. போயிட்டு பத்திரமா போயிட்டு வா. அத்தை, இது நீங்களா அத்தை? ஏதோ கனவு மாதிரியே இருக்குது. இருங்க, கிள்ளி பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்னம்மா, புது வளையலா? நல்லா இருக்குதே. உங்க அம்மா வந்தப்பவே நான் நினைச்சேன், உங்க அம்மாக்கும் உனக்கும் என்னை சர்ப்ரைஸ் பண்றதே உங்களது வேலையா போச்சுமா. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கெல்லாம் எங்கதான் இந்த டிசைனுங்க கிடைக்குதோ? இவளுங்களுக்கு மட்டும் 2 பேத்துக்கும், அம்மா மகளுக்கும் எங்க இருந்தா டிசைனுங்க கிடைக்குது? நம்ம போனா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு தானே லக்கு. இது என்னடா கான்செப்ட்? அத்தை, என்னம்மா? உங்க பையன் போன் பண்ணிருந்தாங்க அத்தை, மூவிக்கு போலாம் ரெடி ஆகுன்னு சொன்னாங்க. போயிட்டு வரோம் அத்தை. போயிட்டு வா, போயிட்டு வாமா அத்தை. ஐயோ, அத்தையும் கூப்பிட்டு இருந்தா ஆயிருக்குமே பாவம். சரி, கூப்பிட்டு பார்க்கலாம். அத்தை. என்னம்மா? அத்தை, நீங்களும் வாங்க அத்தை, போயிட்டு வந்துடலாம். ஐயோ, நீங்க சின்ன சிறுசுங்க, போயிட்டு வாமா. நான் எதுக்குமா நடுவுல பெருச்சாலியாட்ட? போயிட்டு படம் முடிஞ்சதும் நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாமா. நீங்க சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே. போயிட்டு வாமா. என் மருமக எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணுமா. உங்களாட்ட மாமியார் கிடைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல. என்னை இந்த ஜென்மத்துல எனக்கு நீங்க கிடைச்ச மாதிரி அடுத்த ஜென்மத்திலயும் நீங்களே என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏய் சித்ரா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்னைய ரெடியாவா சொல்லிட்டு வா, சீக்கிரம் போலாம் வா.
இத்தனை நேரம் நடந்ததெல்லாம் கனவா? ரெடி ஆயிட்டியா? வரேன். எங்க போனா சித்ரா? ஆளையே காணோம். பருப்பு இருக்குது, எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறா. குழந்தைங்க பசி பசிங்கிறாங்க. சாம்பார் வைக்கல, ஒன்றும் வைக்கல. ஆளை காணோம். எங்க போனாலும் தெரியலையே. கொடுமைப்படுத்திய மாமியாரை காதை கடிச்ச மருமகள். காதெல்லாமா கடிக்கிறாளுங்க? இந்த பேஜே வேண்டாப்பா, வேற எதானா படிக்கலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பையனையா பெத்திருக்க என்று கூறி மாமியார் காலை உடைத்த மருமகள். இது சூப்பர். மாங்காய் சாம்பாரா? மாங்காய் சாம்பாருக்கு நோ சொன்ன மாமியாரை தேங்காய் எடுத்து மண்டைய ஒடுத்த மருமகள். நோ சொன்னதுக்கேவா? எல்லாம் வேண்டாம். என்னது, எல்லா மருமகளுங்க அப்டேட் ஆயிருப்பாங்களோ? மாமியாரையே டார்கெட் பண்ணி இது பண்ணாங்க. ஓ, நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோமோ? நம்மளும் கொஞ்சம் அப்டேட் ஆகணுமோ? ஏன் இப்படி பாக்குறாரு? சித்ரா இங்க இருக்கிறாளா? உப்புட்டே இருக்கிற. என்னத்த? இல்லம்மா, சாம்பார் வைக்கலான்னு இருந்தேன். முட்டை ஆம்லேட் பண்ணலாமான்னு கேட்டம்மா. இல்ல அத்த, எனக்கு ஆம்லெட் வேண்டாம், முட்டை பொடி மாஸ் பண்ணி கொடுங்க. சரிம்மா, பண்ணிடுறோம்மா. சித்ரா, பேப்பர் எல்லாம் படிக்காதம்மா, டேஞ்சர். அப்படிவா வலிக்கு. நீ முதல்ல ஆரம்பிச்சு கொடுமா. நான் அங்கே வந்துடுறேன். என்னால எல்லாம் இங்க வாழ முடியாது. எது என்ன ஆச்சா? இந்த பொம்பளை கிட்ட எல்லாம் வாழ முடியாதுமா. நின்னா குத்தோ, உட்காந்தா குத்தோ, படுத்தா குத்தோ, லாஸ்ட்டு பல்லு வழுக்க போனாலும் குத்தோ, குளிக்க போனாலும் குத்தோ, எல்லாமே குத்தமா. என்னால எல்லாம் அப்படி இருக்க முடியாதுமா. நீ என்ன ஆச்சா? நான் வீட்டுல பொழுது போன பிறகு தூங்கக்கூடாது. எந்திரி. நம்ம வீட்டுல இப்படி பொட்டு இல்லாம இப்படி திரியக்கூடாது. இது என்னது? நம்ம வீட்டுல விசாலக்கிழமை மண்ணிக்கெல்லாம் தலை கூத்த கூடாது. பொழுதானதுக்கு அப்புறம் வீடெல்லாம் கூட்டக்கூடாது. நம்ம வீட்டுல நடு வீட்டுல உட்காந்து நெகலை வெட்டக்கூடாது. நம்ம வீட்டுல மத்தியான நேரம் தூங்கக்கூடாது, உட்காரக்கூடாது, நிக்க கூடாது, நடக்க கூடாது. எதுவுமே பண்ண கூடாதுன்னா நம்மூடு என்ன நம்மூடு? இது உங்கூடுன்னு சொல்லிட்டு போங்களேன். நம்ம வீட்டுல இப்படி கிளாஸ் எல்லாம் கீழே போடக்கூடாது. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஏய் சித்ரா, என்னம்மா டிஃபனு? பசிக்குது ரொம்ப, எடுத்துட்டு வா. இந்தாங்க அத்தை. என்ன டிஃபனு? கண்டல. இது பணியாரம் சாம்பார் அத்தை. என்னம்மா எப்பா பார்த்தாலும் பணியாரம்? இதை விட்டா உனக்கு வேற ஒண்ணுமே சேரக்கு தெரியாது. என்ன கேட்டா எல்லாமே தெரியும்னு சொல்ற. என்ன சாம்பாரு? சாப்பிட்டு பாக்குறேன் இரு எப்படி பண்ணிருக்கிறேன். ஓ, இது என்னம்மா இது? இது என்ன சாம்பாரா? இல்ல நிஜமா உனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாதா? இது என்ன உப்பு இல்ல, காரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னடி ஒரு சாம்பாரும் கூட வைக்க தெரியாதா உனக்கு? எல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுக்கணுமா? உப்பு போட்டு அப்போ இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாதுமா. உப்பே கொஞ்சம் கூட இல்ல. போய் உப்பு போட்டு எடுத்துட்டா போ. என்ன சமையல் போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன முணங்கிட்டே போற? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? உங்க அம்மா உப்பு இல்லைன்னு தானே சொன்னாங்க. உங்க அம்மா ஒண்ணு இருக்குன்றது இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லாதது இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப பாரு, உப்பு இல்லைன்னு சொன்னாங்களா? என்னடி அத்தனை போட்டுக்கிற? போட மாட்டேன், அப்படியே மூடி வச்சிருவேன் உப்பு டப்பா.
எப்படி உப்பு போடல இதுல உப்பு போட்டுனா இல்ல ஃபாலோ மீ. அத்தை என்னம்மா இப்போ உப்பு போட்ட அத்தை கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஊத்து ஊத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க அத்தை உப்பு இருக்கான்னு. சொல்ற சாப்பிட்டுட்டு சொல்ற, அங்கே நில்லு. இப்ப எப்படி பண்ணிருக்க? எவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்படி செய்யணும். நான் எப்படி சொல்றேனோ அப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். புரிஞ்சுச்சா? அருமையா இருக்குது. சூப்பரா இருக்குது. உப்பு நல்லா கரெக்டா இருக்குது. அப்ப உப்பும் இல்ல ஒண்ணு இல்ல. என்னடா சமையல் செய்யறேன். இப்பதான் நல்லா இருக்குது. கரெக்டா இருக்குது. எவ்வளவு கரெக்டா இருக்கு பாரு. இனிமேல் சமைக்கணும்னா என்னை கேட்டு தெரிஞ்சுக்கோ. புரிஞ்சுச்சா? சரி அத்தை. டேய் தெரிஞ்சுதா புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.